ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாணக்யாவின் 7th சென்ஸ் at 7 PM. ரெகுலராக நம்ம 7 மணிக்கு நேரலையில் முக்கியமான விவாதங்களை நடத்தி வருகிறோம். நமது ஆசிரியர் இணைந்து வருகிறார். ஜென்ரலாகவே இந்த அரசியல் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயம். டேஸ் அப்படின்றதே ரொம்ப இது, வீக்ஸ் அப்படின்றதே ரொம்ப இது. ஒரு மணி நேரங்கள் போதும், சில மணி நேரங்கள் போதும் பெரிய பெரிய திருப்பங்களை கொடுக்க, பரபரப்பை கொடுக்க அப்படின்னு ஜென்ரலாக ஒரு இருக்கும். அதில் இந்த எலெக்ஷன் சீசன் சொல்லவே வேணாம். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி என்ன நடக்கும், எங்கே யார் பேட்டி, எதுனால எது திருப்பு முனை, எந்த பக்கம் யார், எந்த அணியில் யார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இது போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷன் சீசனில் எல்லாமே அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அணியோடைய மூவ்லேருந்து எல்லாமே அரசியல் பார்வையோடு பார்க்கப்படுகக்கூடிய நிலைமையில் ரொம்ப நாளாக அரசியல் மயமாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னா அது சினிமா துறை. சினிமா துறை அப்படின்றது தான் தமிழக அரசியலில் ரொம்ப முக்கிய கிரிப்போடு இருக்குது. கேரளாவெல்லாம் புகழ்ந்து சொல்லுவாங்க அவங்க ஹை லிட்ரஸி ஸ்டேட்டுன்னு சொல்கிற மாதிரி. இன்னொன்று சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் சினிமா நடிகர்கள்கிட்ட மாநிலத்தை கொடுக்க மாட்டாங்க, மோகன்லால் மம்முட்டியை பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு போவாங்களே தவிர ஓட்டு போட்டு முதல்வராக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பெருமையாக ஏற்றுற மாதிரியும் நம்மளை சிறுமப்படுத்துகிற மாதிரியும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்மளுடைய வசீகர மனிதர்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஆதர்ஷ புருஷர்கள் அப்படின்னு பின்தொடர்ந்த நபர்கள் பலர் எல்லோரும் பார்த்தோன்னா பெரும்பாலானோர் பார்த்தோன்னா சினிமா துறையிலேருந்து வந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அடுத்ததாக அந்த தலைமுறையில் சொல்லப்படுபவர் தான் அந்த விஜய், அஜித் அப்படின்றதுல விஜய். அவர் இப்போது சினிமா களம் கண்டிருக்கிறார். அவருடைய சினிமா களம் அப்படின்றது அவருக்கு ப்ளஸ்ஸாக, அவருடைய ஆயுதமாக இருக்க, அவருடைய ஆயுதத்தையே எடுத்து அவருக்கு எதிராக கட்டம் கட்டுகிறார்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கான காரணம் அடுத்த 15 நாளில் நடக்க இருக்கக்கூடிய திரையரங்கில் நடக்க இருக்கக்கூடிய யுத்தம். திரையில் நடக்கும் யுத்தம் தரையுக்கான ஒரு முன்னோட்டமா அப்படின்ற விவாதம் தான் இன்றைய விவாதம். நம்மோடு நமது ஆசிரியர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஜனவரி வந்துருச்சு, தை பிறக்க போகுது. தை பிறக்கும் போது பார்க்குறோம், இப்போது ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. திரு ஹெச் வினோத் இயக்கத்தில் நடக்க இருக்கிறது. அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா பராசக்தி. இந்த பேரை கேட்டாலே நமக்கு திமுக தான் தோணும். கருணாநிதி அவர்கள் வசனகர்த்தாவாக முக்கிய எல்லா ரோலும் ப்ளே பண்ணக்கூடிய பழைய பராசக்தியின் பெயரை கொண்டு திரு சிவகார்த்திகேயனுடைய படம். இது இவருக்கான மைல்ஸ்டோன் ஃபிலிம் அப்படின்னா அது 25வது படம். சுதா கங்குரா அவங்க டைரக்ஷன் பண்ணுறாங்க. இது ரெண்டும் கிளாஷ் அப்படின்ற ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டாக கோலிவுட் ஆஸ் வெல் அஸ் கோட்டையில் வந்திருக்கிறது. இதுக்கான காரணம் ஜனவரி 14 தான் ஷெட்யூல்டு டேவாக இருந்தது, டைமாக இருந்தது ரிலீஸுக்கு பராசக்திக்கு. ஆனால் பொங்கலுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க பொங்கலுக்கு முன்னாடி வந்தோடனே ஒரு ஜனவரி 9 அது 14 திடீரென ப்ரீபோன் செய்யப்பட்டு ஜனவரி 10 ரிலீஸ் ஆகிறது பராசக்தி. பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன்றது ஃப்ளாஷ் பாயிண்டாக இருக்க, முக்கிய விஷயமாக இன்றைய 7th சென்ஸில் வந்திருப்பது இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் தான், இந்த அரசியல் தான், இந்த சினிமா தான். உங்கள் பார்வை? இது ஒன்றும் புதுசில். உங்களுக்கு பராசக்தினோடனே கலைஞருங்க வந்துருச்சு, எனக்கு பராசக்தினோடனே சிவாஜி கணேசனுங்க வரும். எனக்கு நம்ம எப்பயுமே வசனங்கள் யார் எழுதுகிறார் அப்படிங்கிறத விட யார் சொன்னா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திரு விஜயகாந்தோடைய படத்துடைய வசனங்கள் நிறைய தமிழ்நாட்டை உலுக்கி போட்டிருக்கு. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி, திரு விஜய் அவர்களோட நான் சொன்னால் ஒரு தடவை நான் சொன்னால் என் பட்சம் நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது, இது மாதிரியான பல டைலாக்கள்லாம் நிறைய. அது யார் எழுதுனாங்கிறது பல சந்தர்ப்பங்களில் தெரியாது. அது கருணாநிதி என்பதனால அது பெருசாக பேசப்பட்டு அதனால் அவருடைய வசனம்னு சொல்லப்பட்டது. அவருடைய வசனத்துக்காகவே படங்கள் ஓடினது. ஆனால் அது சிவாஜி கணேசன் சொல்லும்போது அதற்கான வீரியம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது டெலிவரி ரொம்ப இருந்துச்சு. ஸோ சிவாஜி கணேசன் அதை சொல்லும்போது அந்த வசனம் உயிர் பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வரிகளாக இருக்கிறது 2Dயாக இருக்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனலாக மாறுன்னு சொல்லலாம். நிறைய எக்ஸாக்ட்லி நிறைய. அப்போ அது வசனங்கள் பின்னாடி யார் அப்படிங்கிறத விட முன்னாடி யார் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் இது எம்ஜிஆர் பாட்டு
இது சிவாஜி பாட்டும்பாங்க. அது பாடினதும் எம்ஜிஆர் கிடையாது, படித்தது எம்ஜிஆர் கிடையாது. வந்து ஒருத்தர் எழுதியிருப்பாரு, ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் குரல் கொடுத்துருப்பாரு. இது மாதிரி பெரிய டீம் வந்து நிற்கும் போது ஆனால் பாட்டு வந்து எம்ஜிஆருடைய பாட்டு. அப்போ திரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான், அதனால தான் நட்சத்திர அந்தஸ்து அப்படிங்கிற ஸ்டார் வெளி நம்ம சொல்கிறோம். ஸோ சிவாஜி கணேசனுடைய கவனம் வருது. இந்த மாதிரி படம் வந்து ஒரு நாளில் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு புது விஷயம் இல்லை. தயாரிப்பாளர்கள் ரொம்ப சமீபமாக ஹார்ட்லி ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள ஒரு ஏற்பாடு பண்ணி தான் திரையரங்கம் வந்து தொழில் நசிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரே நாளில் எல்லாருமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஏன்னா முன்னாடி வந்து 100 நாள் ஓடின படங்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்போ வந்து ஒரு 30 நாள் ஓடினாலே பெரிய விஷயம். அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய நாட்கள் அப்படிங்கிறத தாண்டி நிறைய திரைகள், லாட் ஆஃப் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறாங்க. முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, அப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்து நினைக்கிறேன். 6 மணிக்கு போடக்கூடியதான் ஃபஸ்ட்டு ஷோ சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பேசும்போது ஃபஸ்ட் ஷோ படம் போயிருக்கேன், செகண்ட் ஷோ படம் போயிருக்கேன். மொத்தமே காட்சி 2 தான். 6 மணிக்கு ஒரு காட்சி, 9 மணிக்கு ஒரு காட்சி. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷோன்னு பேர். அதுக்கப்புறம் மேட்னின்னு வந்து மதியம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மார்னிங் ஷோன்னு சொல்லி வந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே 4 காட்சிகள் தான் போயிட்டுன்னு பார்க்குறோம். ஸோ காட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, நாட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரனால. அப்புறம் மல்டிப்ளெக்ஸ் நம்ம பார்க்குறோம். அதனால் திரையரங்குகளுடைய எண்ணிக்கை கூட்டுறது. நம்ம 600 தேட்டரில் 700 தேட்டரில் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுறலாம் பார்க்குறோம். ஸோ தேட்டரோட எண்ணிக்கையை கூட்டிட்டு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் முடிகிறக்குள்ளே ஒரு 20 நாளில் மொத்தமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10-20 தேட்டரில் ஓடினா போதும், ஒரு 2-3 தேட்டரில் 100 நாள் ஓட விட்டு கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ ஓடிடியில் வந்துடும். ஆமாம், ஓடிடியில் ஓட்டிடுவாங்க. அப்போ வந்து திரையரங்க உரிமையாளர்களும் தயாரிப்பாளரும் சேர்ந்து பேசி வச்சு பண்ணது தான் இந்த மாதிரி ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண வேண்டாங்கிறது. இன்னைக்கு ஒரே நாளில் ரிலீஸுங்கிறது மோதலாக பார்க்கப்படுகிறது. ஒரே நாளில் ரிலீஸுங்கிறது இயல்பாக இருந்த வரலாறு உண்டு. குணா படமும் தளபதி படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, ரைட்டா? கமல்ஹாசன் அவருடைய மும்பை எக்ஸ்பிரஸ் படம், விஜயுடைய சச்சின் படம், சந்திரமுகி படம், இந்த 3 ஒன்றா வந்துச்சு. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வேறு வேறு படங்கள் வந்து ரஜினியுடைய கமலுடைய படம் ஒரே நாள், மும்பை எக்ஸ்பிரஸும் சந்திரமுகியும் ஒரே நாளில், அதே நாளில் வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய கலைஞராக சச்சின் படம். அப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகுங்கிறது தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, தமிழ் புத்தாண்டுக்கு, ஆங்கில புத்தாண்டுக்கு தான் ரிலீஸ் ஆகலாம். ரொம்ப குவைட் காமன். ஏன்னா ஹாலிடேஸ் பார்த்தா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பொங்கல் அப்படிங்கிற பொங்கல் ஏன் 9ஆம் தேதி கொண்டு வராங்க? அதுலேருந்தே வந்துடும். இப்போ இந்த டிசம்பர் அரையாண்டு விடுமுறை இருக்குது, அது மாதிரி கிறிஸ்மஸ் விடுமுறை இருக்குது, இது மாதிரி எல்லாமே ஹாலிடே சீசன் சொல்லுவாங்க. அதனால் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறது வந்து பெரிய யுத்தம் இல்லை. அது 10ஆம் தேதி பராசக்தி, 9ஆம் தேதி ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. 9ஆம் தேதியே பராசக்தி வந்தாலும் எது ஓடுமோ அதுதான் ஓடும். நான் சொன்ன உதாரணத்தில் சச்சின் படமும் மும்பை எக்ஸ்பிரஸ் படமும் சந்திரமுகி படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. ஐ ரிமெம்பர் வெரி வெல். விகடனில் சச்சின் படத்துக்கு சூப்பர் மார்க் கொடுத்துருந்தாங்க, ஒரு 62 வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு. மும்பை எக்ஸ்பிரஸுக்கு 61 கொடுத்துருந்தாங்க, சந்திரமுகிக்கு 60 தான் கொடுத்துருந்தாங்க. சந்திரமுகிக்கு கம்மி மார்க்கு, மும்பை எக்ஸ்பிரஸுக்கு பெட்டர் மார்க்கு, சச்சினுக்கு பெஸ்ட் மார்க். நடந்தது என்ன? அதிரி புதிரியா ஓடினது சந்திரமுகி, பரவாயில்லாமல் ஓடினது வந்து மும்பை எக்ஸ்பிரஸ். சச்சின் வந்து காணாமல் போச்சு, உள்ளே 3 கம்மியாக வந்தது தான். அப்போ என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, யார் என்ன மார்க் போடுறாங்க நம்ம பார்த்துருப்போம். சன் டிவியில் கால் மேலே கால் போட்டுலாம் உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லாருமே பண்ணோம், நம்ம சேனல் எல்லாருமே பண்ணோம். இது எல்லாம் ஒரு பாயிண்ட், இதுவே ஒரு பாயிண்ட்ல சன் டிவியில் சொல்லிட்டாங்க, விகடனில் சொல்லிட்டாங்க, சாணக்கியாவில் சொல்லிட்டாங்கலாம் மக்கள் யாரும் பார்க்கல. அதை ஒரு பொருட்டாக வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுங்கள், 2 நாள் ரிலீஸ் பண்ணுங்கள், முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, இது எதுவுமே கிடையாது. படம் நல்லா இருந்தால் விட்டு பார்ப்பாங்க. இங்கே தான் நமக்கு விஷயம் வருது. விஸ்வாசம் பேட்டையும் ரிலீஸ் ஆச்சு, அதுலேயும் பெருசாக இல்லை. வாரிசு துணிவாச்சு, அதுவும் பெருசாக இல்லை. பட் இங்கே முக்கிய விஷயமே வந்து நிற்பது கோடம்பாக்கம் டு கோட்டை அப்படின்னு போகக்கூடிய ரூட். அதற்கான அந்த ரூட்டில் ஓட்டையை போடுறதுக்கான விஷயம் தான் இதுவா அப்படின்ற கேள்வி. ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அப்படின்றது கோடம்பாக்கம் டு கோட்டை என்கிற விஜய் அவர்களுடைய யுக்திக்கான முட்டுக்கட்டை. இது வந்து பாருங்க, கோடம்பாக்கம் டு கோட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். அதில் வந்து நோ டவுட் நம்ம வந்து அதை நம்ம யோசிக்கலாம். கோடம்பாக்கத்திலேருந்து கோட்டைக்கு ஆசைப்பட்ட முதல் நபர் அல்ல திரு விஜய். வருவாரா இல்லையாங்கிற நமக்கு தெரியாது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து எம்ஜிஆர், அதற்கு சற்று முன்னாடியே கலைஞர், அதற்கும் சற்று முன்னாடி பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜயகாந்த் நம்ம பார்த்துருக்கோம், சரத்குமார் பார்த்துருக்கோம், கார்த்திக் பார்த்துருக்குறோம், நிறைய 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 நண்பர்கள் வந்து டி ராஜேந்தர் பார்த்துருக்கோம். அப்படி 1 2 இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து யாருக்கு சக்ஸஸ் பண்ண, பாக்கியராஜ் ட்ரை பண்ணியிருக்காரு, யார் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அவ்வளோதான். அப்போ எல்லாருமே ஆசைப்படலாம், யாருக்கு சாத்தியங்கிற பார்க்குறோம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்துச்சு. எம்ஜிஆருடைய சஜஷன் பேரில் என்டி ராமாராவ் வந்து பொலிட்டிக்கலாக வந்து ட்ரை பண்ணார். காங்கிரஸ் கட்சி அவரை ரொம்ப டிபெண்ட் இருக்கு அப்படிங்கிறனால ஒரு ட்ரை பண்ணார். அதற்கு பிறகு வந்து சிரஞ்சீவி ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தார், கட்சியவே கலைச்சி போய் சேர்ந்து விட்டார். பவன் கல்யாண் ரொம்ப நாள் ஆரம்பிச்சுட்டு வந்து அவர் நம்ம பண்ண முடியுமா, நம்ம முதலமைச்சர்லாம் ஆகவே முடியாது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு அலையன்ஸுக்கு வந்து நீங்கள் செட்டில் ஆகிறார். அப்போ பல பேர் பலவிதமான முயற்சிகளை பண்ணாலும் கோட்டை யாருக்கு கதவை திறக்கும் அப்படிங்கிறது அது தனி. ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, சினிமா வேற, அரசியல் வேற.
எம்ஜிஆருக்கு சற்றும் சளைக்காத நட்சத்திரமாக வருமானம், சக்ஸஸ் ரேட்டு, ஸ்ட்ரைக் ரேட்டு, பாப்புலாரிட்டி, ரீச்சு, நடிப்புன்னு எல்லாத்தையும் ஒரு பட்டோட குறையாத, இன்னும் சொல்லப்போனால் சில படிகளில் மேலே இருந்த சில செக்ஸில் வந்து மேலே இருந்த சிவாஜி கணேசன் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்பயே கட்சி ஆரம்பித்தார், தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அது வெள்ளை கலர் சர்க்குலர்லாம் போட்டுட்டு வந்து கூட்டணிலாம் வச்சு நிறைய ட்ரை பண்ணு. என்னாச்சுன்னு யோசிச்சு பார்க்கணும். ஸோ வந்து எம்ஜிஆருக்கு சளைக்காத நடிகர் சிவாஜி கணேசன். நடிப்பில் வந்து திலகம். அவர் வந்து அவரை தெரியாத ஒரு சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் எந்த சிவாஜி கணேசன் யாருமே கேட்க மாட்டாங்க. கணேசன்னா 100 பேர் கேட்பாங்க, சிவாஜி கணேசன் ஒருத்தர் தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வெறும் சிவாஜின்னு மட்டும் சொன்னால் கூட சத்ரபதி சிவாஜி யாரும் நினைக்க மாட்டாங்க, நம்ம சிவாஜி கணேசன் நினைப்பாங்க. அந்த மாதிரி அவர் உனக்கு கணக்கு. அப்போ அவ்வளோ பெரிய உயரம் தொட்டவர் ஏன் இங்கே வர முடியலன்னு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, கார்த்திக்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணல. அப்போ அவர் கார்த்திக் வந்து இளைஞர்களுடைய, இளம் பெண்களுடைய உள்ளத்தை கொள்ள கொண்டவராக இருந்தார். கமல்ஹாசனை மிஸ் பண்ணிட்டோமே. ஸோ நவரச நாயகன், காதல் இளவரசன், என்னென்னலாம் பட்டம் வந்துச்சு, எவ்வளோ நாச்சு அவரால் ஷைன் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ வந்து எல்லாமே திரை வேற, தரை வேற. திரை வந்து கனவுலகம். படையப்பால வர்ற மாதிரி ஒரு பாட்டில் வந்து கோடீஸ்வரா நீங்கள் ஆயிடலாம். அதில் வந்து ஒன்று குழப்பம். ஒரே பாட்டு டக்குன்னு வந்து மைனிங் பண்ணுறோம், முடிக்கிறோம், அள்ளிடுறோம். இங்கே ஒரு பாட்டு இல்லை, படாத பாடு படணும். அது வந்து ஒரு பாட்டில் செல்லக்கூடாது. அப்போ தரை வேற, திரை வேறங்கிற நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் வந்து வந்தார்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவருக்கு வந்தான்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் அதற்கு முன்னாடியே பெரிய அரசியல் பயணம் மேற்கொண்டார்கள் எல்லாருமே மறந்துடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு புரியல. நேர கட்சி ஆரம்பிச்சார், முதலமைச்சராங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து திமுக இருந்தார். திமுகவுடைய புரோட்டோகாலில் டாப் 3rd பொசிஷனில் இருந்தார். பொருளாளருங்கிற இடத்துல தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர் இடத்துல இருந்தார். அப்படிப்பட்ட பொசிஷன் இருந்தவரை அது என்ன இன்னைக்கு வந்து திரு டிஆர் பாலு இருக்காரு, ஒரு முன்னாடி வந்து துரைமுண்டம் இருந்திருக்கிறாரு, ஒரு காலத்தில் கலைஞரே இருந்திருக்கிறார் அந்த போஸ்ட். அப்படிப்பட்ட போஸ்ட்ல இருந்தவருங்கிற பார்க்குறோம். அண்ணா பீரியடில் கலைஞர் வந்து பொருளாளர், ஸ்டாலின் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு கீ போஸ்ட்ல இருந்தவர், சட்டமன்ற தேர்தலை சந்திச்சவர், மக்களை சந்திச்சு வென்றவர், தேர்தல் எலெக்ஷன் நின்று பரங்கிமலை செயின்ட் தாமஸ் மவுண்ட் எலெக்ஷன் நின்றவர். அதெல்லாம் மறந்துட்டு நேராக வந்து நின்றலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ வந்து அதுதான் மற்றவங்களுக்கு ஒருமான வித்தியாசம். அப்போ கோட்டைக்கு போகலாம், கோடம்பாக்கத்துலேருந்து அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. மக்கள் ஆதரவு இருக்கணும். சினிமாவுக்கு காசு கொடுத்து படம் பார்க்குறவங்களுடைய மைண்ட் செட் வேறு, வாக்களிக்கிறது மைண்ட் செட் வேறு. இது வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு, இது வந்து என்னுடைய பிரதிநிதி நீ அப்படிங்கிற இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். நீங்கள் படம் பார்க்குறீங்க, ஐ சப்போர்ட், சூப்பர், நடிகர் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, டைரக்டர் ஏதோ ஒரு காரணங்களுக்காக படம் பார்ப்பாங்க. இது என்டையர் டிஃப்ரெண்ட் கேம். ஆனால் இது வந்து ஒரு தனி நபருடைய கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு, பழக்க வழக்கம், ஒழுக்கம், இது அத்தனையுமே பார்த்து செய்யக்கூடிய விஷயம். அது என்டையர் டிஃப்ரெண்ட் கேம். கோடம்பாக்கம் டு கோட்டை எல்லோருக்கும் சாத்தியமில்லை. கோட்டைக்கு போகலாம், வரலாம், பார்க்கலாம், நீங்களும் போகலாம், நானும் போகலாம். கோட்டையை பிடிப்பது, ஆட்சியை பிடிப்பதுங்கிறது என்டையர் டிஃப்ரெண்ட் கேம். தட்ஸ் நாட் ஈஸி கேம். அந்த கோட்டைக்கான ரூட்ல முட்டுக்கட்டை தான் இந்த விஷயமா அப்படின்ற இது. ஜனநாயகன் அப்படின்றதே விஜய் அவர்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் டூல் அப்படின்னு ஒரு பார்வை. 2026க்கு முன்னாடி உள்ள கடைசி படம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுதான் டெக்னிக்கலி சொன்னா அதான் கரெக்ட். 2026க்கு முன்னாடி அவருடைய கடைசி, 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய கடைசி படம், அவருடைய வாழ்நாள கடைசி படம் நான் நினைக்கல. ஓகே, இது ஒரு பெரிய டாக்கிங். பட் திருப்பி நம்ம 26 மேக்கு அப்புறம் நம்ம பேச வேண்டியதாகவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதில் வந்து நம்ம பராசக்தி இதில் வந்து இருக்கு. பொலிட்டிக்கல் ஃப்ளேவர் ஏன் வருது? விஸ்வாசம் பேட்டைக்கு வரல, உங்களுக்கு வாரிசு துணிவுலேயே லைட்டாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக வரல அப்படின்னாலும் இது ஏன் வருது அப்படின்னா, பராசக்தியுடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னா ரெட் ஜெயின்ஸ். அது வந்து திரு உதயநிதி அவர்கள், அவர் மகன் கையில் இருக்கிறது. இதோடைய ப்ரொடியூசர் யாருன்னா திரு ஆகாஷ் பாஸ்கரன், ஈடியோடைய ரேடார் இருக்கக்கூடியவர், விசாரணை வலயத்தில் இருக்கக்கூடியவர். அவர்களுடைய படம் திமுகவுடைய ப்ரொபகேண்டா அப்படின்னு இந்த படத்தை விமர்சிக்கக்கூடியவர்களே வந்து சொல்லக்கூடியவர்கள். அதன் மூலமாக வந்து இந்த பொலிட்டிக்கல் கலர் வருகிறது. வந்தா என்ன ஆயிரும்? உடனே அதிமுக காரங்கள்லாம் போய் ஜனநாயகம் பாருங்க, திமுக காரங்களாம் பராசக்தி பாருங்கன்னா, அதிமுக காரங்களும் ஜனநாயகம் பார்ப்பாங்க, திமுக காரங்க ஜனநாயகம் பார்ப்பாங்க, தாவேகா காரங்களும் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க, பராசக்தியும் பார்ப்பாங்க. நான் ஒரு ஜோக் சொல்லுவேன், ரங்கராஜ் பாண்டே வந்து எதாவது பேசினாருன்னு ரங்கராஜ் பாண்டே பிடிச்சவங்க மட்டும் பார்க்குறாங்க, ரங்கராஜ் பாண்டே பற்றி வேற யாராவது தப்பாக பேசுனாங்கன்னு அதை ரங்கராஜ் பாண்டே பிடிச்சவங்களும் பார்ப்பாங்க, பிடிக்காலும் பார்ப்பாங்க, ரெண்டுமே அந்த மாதிரி வந்துருக்கு. அப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா காரங்க மட்டும் பார்க்க போகிறது இல்லை. அது வந்து எப்படி நடிச்சிருக்கு, ஃப்ளாப் ஆயிருமா, நல்லா ஆயிருமான்னு ஏடிஎம்கே காரங்களும் பார்ப்பாங்க, டிஎம்கே காரங்களும் பார்ப்பாங்க, தன்னுடைய தலைவருங்க அதே போல தான் இந்த பக்கமும் திரு சிவகார்த்திகேயனுக்கு வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய நேரம் அது. அவருக்கு வந்து அஃப்கோர்ஸ் நேரம் நல்லா இருக்கு, சரியான திசையில் போறாரு. அமரன் வரைக்கும், அமரன்ல தான் அவர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு நட்சத்திரத்துக்கு மாறார், ஒரு ஸ்டாருக்கு மாறார். அந்த இடத்துல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேப் ஏற்படுது. திரு விஜய் வந்து ஒரு பெரிய கேப் ஏற்படுத்துறாரு, நான் அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறது இல்லைன்னு. திரு அஜித் வந்து கார் ரேஸுக்கு போயிட்டாரு.
திரு தனுஷ் வந்து ரொம்ப ரேராக படம் பண்ணுறாரு, திரு சிம்பு படம் பண்ணுவாரா இல்லையானே தெரியல. இந்த மாதிரி ஒரு பெரிய வேக்கும் ஏற்படும் போது திரைப்படத்துக்குள்ள அதை ரொம்ப சரியாக பயன்படுத்தி அடுத்த நட்சத்திரம் நான் தான், அடுத்த ஸ்டார் நாம தான் அப்படின்ட்டு குழந்தைகளுக்கான செல்லப்பிள்ளைகளுக்கான ஒரு கொஞ்சி விளையாடக்கூடிய ஒரு தலைவர், ஒரு நடிகராக இருந்தவர் வந்து அப்படி நைஸாக வந்து கொஞ்சமான லேசா மாதிரி ஒரு ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு, நட்சத்திரம் இடத்துக்கு போறாரு. எப்படி விஜயோட ரூட்டோ அதே ரூட். அது சக்ஸஸ்க்கு எல்லாம் ஒரே ரூட்டுங்க. எப்படி விஜய் வந்து எம்ஜிஆர் ரஜினியோட ரூட்டோ அது, ரஜினி எப்படி எம்ஜிஆர் ரூட்டோ வருது, அது எல்லாருக்குமே ஒரே ரூட்டு தான். ஒரு கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் பாட்டு, தாய்மார்களுக்கானது, பெண்களை மதிக்கக்கூடியது, குழந்தைகளுடைய அன்பை பெறக்கூடியது, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்கு தம்பின்னு பாடுறது, இதெல்லாம் வந்து ஒரே பேட்டர்ன் தான். தலைவர் கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் அதை ஃபாலோ பண்ணார், அப்புறம் வந்து விஜய் ஃபாலோ பண்ணார், அப்புறம் வந்து இவர் அதே மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் தான். அவர் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறார். அப்போ இந்த இடத்துல லைட்டாக வந்து இந்த மாதிரி பராசக்தி மாதிரி பொலிட்டிக்கலி சென்சிட்டிவான படங்கள் நடிக்கும் போது அவருக்கு ஒரு முத்திரை விழக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் பேசிக்கலாக திரு சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து அவருக்கு வந்து அவர் ரொம்ப கீழேருந்து வந்தவர், தரையிலேருந்து வந்தவர்னால அவர் தெரியும். அவருடைய வளர்ச்சியும் ரொம்ப கடினமானது, அவருடைய குடும்ப பின்னணியும் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட தகுந்தது, பகுந்த தகுந்தது. அப்போ அதெல்லாம் வந்து இருக்கும்போது அவர் வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணுவார் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து சம்பந்தம்லாம் 4-5 பேர் போய் லாக் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, நாம வந்து அவரவர் எடுக்கிற முடிவு அவங்களுக்கு ஒரு சிக்கலாக போய் நிற்கிறதில்ல, அது ஒரு மிகமாக பிரச்சனை. பட் இந்த டேட்டை பொறுத்த ரிலீஸ் டேட் ஒரு 10 நாள் முன்னாடி வந்துருச்சு அப்படிங்கிறனால நான் வந்து அதில் இருந்து பார்க்கல. அது வந்து 4 நாள் அப்போ தான் லீவ் கிடைக்கும் அப்படிங்கிறக்கா, தொடர்ச்சி ஒரு 5-6 நாள் லீவ் கிடைக்குங்கிறக்கா பண்ணக்கூடிய விஷயம். பட் அதில் உள்ள சென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகத்தில் என்னுடைய லிட்டில் நாலேஜில் ஜனநாயகனில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி கிடையாது. அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரி ப்ராபபிளி. ஆனால் அதில் பொலிட்டிக்கலான சென்சிட்டிவிட்டி நிறைய இருக்குது. அதனால் அரசியல் கேசரியோடைய டோன்லாம் இதில் இருக்குன்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் வந்து என்னென்ன கேள்விப்பட்டது, புரிஞ்சது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எனக்கு லிமிட்டடாக தான் அக்சஸ் பண்ண முடியுது. படத்துக்குள்ளே எனக்கு நிறைய நாள் போக முடியாது. எனக்கு அது தெரியவும் தெரியாது, சொன்ன பாதி எனக்கு புரியவும் புரியாது எனக்கு. ஸோ வந்து அந்த படத்தில் வந்து போலீஸ் ஸ்டோரியாக வந்து நிற்குது, பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சோசியல் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் படம் இல்லை, அது ஒரு அரசியல் படம் இல்லை, ஒரு காவல்துறை அதிகாரியோட படம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் வந்து உள்ள கமெண்ட்ஸ்லாம் வரலாம். பராசக்தியிலுமே இந்த மாதிரி வந்து ஹிந்தி திணி போச்சு ஏதோ சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஒன்லைனாக பின்னாடி இருக்குமே தவிர அது முழு தீமாக இருக்குமான்னு தெரியல. பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு சென்சிட்டிவான டயத்தில் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, பாஷா வந்து ஒரு நார்மலான டயத்தில் வெளியே வந்துச்சு, அது வந்து பயங்கரமான பொலிட்டிக்கல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் பொலிட்டிக்கலாக ரொம்ப சென்சிட்டிவான டயத்தில் ரிலீஸ் ஆன படம் முத்து, ரஜினி சாருடைய முத்து. அந்த முத்து படத்தில் வந்து படம் முழுக்க ஒரு டைலாக் இருக்காது. ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கட்சியெலாம் நமக்கு எதுக்கு, காலத்தின் கையில் அது இருக்குன்னு ஒரு வரி வரும். அப்புறம் வந்து ஒரு டயலாக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சேரில் உட்காந்த பிறகு அது என்னமோ தெரிலங்க, இதுவரைக்கும் நல்லா இருந்தேன், அந்த சேர் நாற்காலியில் உட்காந்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு, இதெல்லாம் சாதாரண அவசரங்கள் தான். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தை வச்சுட்டு முத்து படம் மாதிரி ஒரு முழு மசாலா படத்துக்கு கூட ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்க பார்த்தாங்க. அப்போ இந்த ரெண்டுமே பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ். இது வந்து ப்ரொடியூசர்ஸ்னால பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ். இன்னைக்கு வரைக்கும் திரு சிவகார்த்திகேயன் அப்படிப்பட்ட ரோலை ப்ளே பண்ணல. அது வந்து ஹீரோனாலே ஒரு பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ். அவர் வந்து தன்னுடைய கடைசி படம் சொல்லி சொல்லிட்டார். அதனால பார்க்கும் இந்த ரெண்டுக்குமே ஒரு பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி இருக்கு. ஸோ இந்த ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி ஒரு சினிமாவில் நல்ல போட்டி. அதனால ஒரு அரசியல் ரீதியான விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஒருவேளை ஜனநாயகன் படத்தை வந்து ஒரு வெற்றி பெறல ஒரு பெரிய சேலஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா, தட் மே கிரியேட் அன் இம்பாக்ட் ஆன் விஜய். பட் தட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி அட்வான்டேஜ் டு டிஎம்கே. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி நீங்கள் போட்டால் கூட டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ ஹீ இஸ் நாட் ரெப்ரசன்டிங் டிஎம்கே, அதை நம்ம போல புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ திமுகவுடைய பிரதிநிதி அல்ல சிவகார்த்திகேயன், அவருடைய படம், அதை வச்சுங்க. அந்த படத்தை அவங்க ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா, பராசக்தியுடைய வெற்றி வந்து அந்த அந்த நடிப்புக்கும் அந்த ஹீரோவுக்கும் ஒரு பேரளவில் போகும். கதைக்கு எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராபகண்டா ரீதியான படங்கள்லாம் வெற்றி பெற்றதில்லை. இதே டைரக்டர், அவங்க பேர் என்ன சொன்னீங்க, சுதா கோங்குரா வந்து கேப்டன் கோபிநாத்தை வச்சுட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, சூரரை போட்டு. அதை எவ்வளோ உல்ட்டா அடிச்சு எவ்வளோ மல்ட்டா அடிச்சு எவ்வளோ பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துரும். அவங்களுக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியும். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் படம் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ உள்ட்டா அடிச்சிருந்தாங்கன்னு பார்க்குறோம். அது வந்து அந்த நிஜத்துக்கு மாறாகவே பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். பராசக்தி இந்தி திருப்பி இல்லாதெல்லாம், ஏன்னா சினிமாக்காக யோசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எதை பண்ண போகிறாங்க பார்க்கணும். பட் வந்து இந்த படங்களுடைய வெற்றி தோல்வியில் வந்து பராசக்தியுடைய வெற்றி தோல்வி யாரையுமே பாதிக்காது. உங்களுக்கு புரியுங்களா? திரு சிவகார்த்திகேயனோட கரியரை தவிர, அது முன்ன போகிறதுக்கு வந்து முந்தின படம் பெரிய அதிர்வு இருக்கிறதுனால அதோட பெரிய பின்னடைவும் சந்திக்காது. ஆனால் ஜனநாயகனுடைய வெற்றி தோல்வி வந்து பொலிட்டிக்கலாக ஒரு கிரியேட் பண்ணி பேசப்படும், ஊடகங்களால் பேசப்படும். ஸோ இந்த படத்தை வந்து கொஞ்சம் கவனமாக கையாளுவாங்க, அவங்க வந்து சரியாக கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரெண்டுக்கும் டைரக்டான போட்டியான இந்த ரெண்டுக்கு பின்னாடி இருக்கிறது தான் போட்டி. இந்த படத்துக்கான போட்டி இல்லை, படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அதுதான் போட்டி. அதில் வந்து திரு விஜய் அவர்கள் வெல்வார்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோணுது. அந்த பட ரீதியாக, தேர்தல் ரீதியாக பற்றி நான் இன்னும் பேசலை. ஓகே, இதில் வந்து முக்கியமான விஷயம் வருது திமுகவுடைய அரசியல் சதுரங்க வேட்டை.
அவர்கள் தான் வந்து ஸ்க்ரீனிங் வந்து ரெட் ஜெயின்ஸ் வச்சு திருப்பி ரெட் ஜெயின்ஸ் லிங்க் வந்து திமுக கூட வருது. அதில் வந்து அதிக ஸ்க்ரீனிங் வந்து புஷ் பண்ணுறாங்க பராசக்திக்கு. ஆல்ரெடி ப்ரீபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி எப்படியாவது ஸ்க்ரீன்ஸை லாக் பண்ண பார்க்குறாங்க. அது வந்து தியேட்டர் ஓனர்ஸே வரக்கூடிய அளவுக்கு சில ஆஃபர்ஸ்லாம் முன்னாடி வச்சு எப்படியாவது அதிக ஸ்க்ரீனை வாங்கணும்ட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புகார் வந்து இருக்கிறது. திமுக வந்து விஜயை கடிவாளம் போட்டு படத்தோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா திருப்பி மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெட் ஜெயின்ஸ் புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில தகவல்கள்லாம் எல்லாம் வந்து ரூமர்ஸாக வந்துட்டு இருக்கு. இது போல தகவல்கள் வந்து திமுக விஜயை கட்டம் கட்டுகிறதா என்ற கேள்வி. இது ஆளுங்கட்சியே இந்த மாதிரி செய்யும், அதே நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நினைவில் இருக்கும், திரு விஜய் அவர்களுடைய சர்க்கார் படம் வந்து அதிமுக ஆட்சியில், கடந்த ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில், நீங்கள் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், கருணாநிதியெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியிலே சர்க்கார்னு ஒரு படம் வந்து இலவசங்களுக்குலாம் வருது. இதே விஜயோடைய படத்தை வரும்போது எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்துச்சுங்க நம்ம கண்கூட பார்த்தா. இது மிக்ஸி கிரைண்டர்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நாங்கள் வந்து இப்போ சொல்கிறாங்க பைக் கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னது பைக் தூக்கி கீழே போடுறதா, அது வந்து யார் டேரக்டர் வந்து தூக்கி போடுவாரான்னு தெரியல, எனக்கு பைக் ஓட்டிட்டு போகிறேன். அதெல்லாம் வந்து சினிமா வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக சினிமாவில் செய்கிற காமெடிகள் வச்சுங்க, அது ஓரமாக விட்டுருங்க. ஆனா இது வந்து திமுகவோட இல்ல, நீங்க தீக்கு முன்னாடி ஒரு போட்டு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். திமுகவின் அரசியல் சிதறக்கு வெட்டணும் போட்டுக்கலாம். ஆளுங்கட்சியே செய்வாங்கன்னு பார்க்குறோம். பட் திமுக வந்து நோன் ஃபார் திஸ். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பழசு, ரொம்ப காலமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அது ரொம்ப காலமாக அந்த பேரும் இருக்குதுன்னு பார்க்குறோம். திரு ராமநாராயணன் அவர்கள் இருந்தபோது திரையுலகத்தை கைப்பற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அடுத்த கேள்வியுமே. அடுத்த கேள்வி திமுக கையில் சினிமா. அது அடுத்து வந்துடுறேன் நான் வந்து 2000 அங்கேயும் வந்துடும். ஸோ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2006-11 இந்த மாதிரியான பேசுனாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், நீங்கள் இந்த சனி கேட்டிங்க இல்லையா, நீங்கள் வந்து விஜய் வந்து கட்ட பார்க்குறாங்களான்னு. உலகம் சுற்று வாலிபன் படம் வந்து ரிலீஸ் ஆன போது அதுக்கு எப்படியாவது தடை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை வரவிடாமல் தடுத்துட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உலகம் சுற்று வாலிபன் படம் வந்து தியேட்டருக்கு வரும், தியேட்டர் வரக்கு முன்னாடி பெட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. தியேட்டரில் நாளை காலைல 10:30 மணிக்கு படம் ரிலீஸ் பார்ப்பாங்க, பெட்டியே வந்திருக்காது. இது மாதிரிலாம் நினச்சி பெட்டி தூக்கிட்டு ஓடினாங்க, கட்சிக்காரன் பிடிக்கிட்டு வந்தாங்கன்னு திமுக காரங்க சண்டை போட்டு பெட்டி எடுத்து வந்திருக்காங்க. ஒரு திரைப்படம் இவ்வளவு சுற்றுவாளி படத்தை நினச்சி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ சினிமாவை வந்து அரசியலோட நம்ம பிரிக்க முடியாது, இது ரெண்டுமே கலந்துதான். சினிமாக்காரங்களுக்கு அரசியலில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அண்ட் இப்போ சினிமாவுடைய தீமாவே அரசியலாக நிறைய மாற்ற ஆரம்பிச்சோம். முன்னாடி வந்து சினிமாவுடைய தீம் வந்து அரசியலாக இருக்காது, ரொம்ப ரேராக எப்பயாவது ஒரு படம் வரும், அநேகமாக அது போர் அடிக்கிற படமாக இருக்கும், ரொம்ப தத்துவம் பேசுகிற படமாக இருக்கும். இப்போ வந்து 2011-12க்கு பிறகு நமக்கு வந்து இந்த மீடியாக்கெல்லாம் நிறைய வந்த பிறகு வந்து இந்த அரசியல் பற்றின ஒரு பெரிய பார்வை, பெரிய வெளிச்சம் வர ஆரம்பித்த பிறகு சினிமாவில் வந்து அரசியலோட நேரடி தாக்கம் முன்னாடி வந்து ரொம்ப வராது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அரசியல் பண்ணால் அது பெருசாக ஓடாது, ரொம்ப ஸ்டார் இல்லாமல் இருக்கும். இப்போ மெயின் ஸ்டார்ஸ் எல்லாமே டைரெக்டாக அரசியல் பேச ஆரம்பித்தது வந்து இந்த 10 வருஷம் தான். நேரடி அரசியல் பேச ஆரம்பிச்சு அந்த வந்து 2012 வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பீரியட் தான் நிறைய பேச 2011க்கு பிறகுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால திரு விஜய் அவர்களை இவங்க நெருக்கடி கொடுக்க பார்ப்பாங்க. ஆனால் அது திரைக்கு பின்னாடி தான். விஜய் அவர்கள் வந்து யாரோ ஒருத்தர் காற்றை பிடிங்கி விட்டு டயர் பஞ்சராகி நிற்கிற இடத்துல இல்லை. அவர் வந்து வேற ஒரு இடத்துல வானத்தில் பறந்துட்டு இருக்கிறாரு. அதனால் அவருடைய உயரத்தை சுலபமாக பண்ணிட முடியாது. திமுக இப்படி திரையை தன்னுடைய துறையை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும், அதில் வந்து குழப்பம் இல்லை. அதிமுகவும் சேர்ந்து பண்ணியிருந்திருக்கு. அவரவர் நீங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும், தலைவா படத்தின் போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சிக்கல் வந்து டைம் டு லீட் அப்படின்னு போட்டு விட்டாரு. ஓ லீடா, இங்கே வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி அது கலைஞர் ரூபத்துக்கு நடந்தது. ஆமாம், அதான் அது கமலஹாசன். ஸோ திரை வந்து ஆளுங்கட்சி நம்ம வந்து சொன்னால் அது திமுகன்னு இல்லாமல் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே அந்த மாதிரி வந்து பண்ணுறது தான். ஒரு முதலமைச்சர் வந்து உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், ஒரு முதலமைச்சர் வந்து கேபிள் டிவியில் வந்து ஒரு சேனல் வரல, அது வந்து வரல அப்படின்னு இந்த மாதிரிலாம் இவங்களாம் போய் முறையிட்டு வந்த பிறகு சரிப்பா அந்த டிவியை வந்து 13 போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து கேபிள் டிவியில் அந்த சேனல் பிடுங்கப்பட்டதுலேருந்து தெரியும், எதில் போடணுங்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நாடு, உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து ஸோ இது வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே, ரெண்டு பேருமே அந்த அவங்களுடைய அரசியல் சதுரங்க வேட்டையை திரையுலகத்தில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. டிஎம்கே எப்பயுமே கொஞ்சம் நான் ஏற்கனவே சொல்லிக்கலாம், அந்த அரசியல் பண்ணுறதுல திமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சொல்லுவேன்ல, அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு 49 ஏடிஎம்கே கொடுத்தீங்கன்னா 51 டிஎம்கே நீங்கள் கொடுத்தே ஆகணும். 51 தானா இல்லை 100 தானா அப்படின்ற கேள்வி வரதுக்கு காரணம் திமுக கையில் சினிமா துறை அப்படின்றது. அவங்க வந்து ப்ரொடக்ஷனும் அவங்க தான், டிஸ்ட்ரிபியூஷனும் அவங்க தான், நடிகர்களும் அவங்க ஆளுங்க தான், உள்ள கதை கொடுக்கறதும் அவங்க தான். அவங்க ஐடியாலஜி ஸ்க்ரீனில் போட்டிருக்க 2 பேருமே நடிச்சிருக்காங்க தெரியுமில்ல? தெரியும் உங்களுக்கு தெரியுங்களா? அது என்ன அப்படின்னா, இது வந்து சினிமா கையில் திமுக கையில் சினிமா துறை அப்படிங்கிறத ஏற்க முடியாது. ஆனால் சினிமா துறையில் திமுக எப்பயுமே பெரும் ஆர்வம் காட்டியிருக்கு, அது பேரார்வம் காட்டியிருக்கு, எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரெஸ்ட். அதில் வந்து இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சியும் காட்டாத ஒரு ஆர்வத்தை சினிமாவுக்குள்ளே திமுக காட்டியிருக்கு. என்ன காரணம்? அண்ணா அவர்கள் வந்து பேசிக்கலாக ஒரு எழுத்தாளர், அந்த கட்சியுடைய தோற்றுவித்தவர் வந்து அண்ணா வந்து பேசிக்கலாக ஒரு ரைட்டர்.
அவருடைய வசனங்கள் வந்து பெருசாக பேசப்பட்டது காலத்தில் நின்றது. நம்ம சிவாஜி கணேசனுடைய வசனம் உட்பட நம்ம பார்க்குறோம். அவரை அடியுற்றி வந்த கலைஞர் வந்து தமிழில் பேரார்வம் கொண்டு அவர் வந்து பெருசாக வந்து பேசினார். அப்போ வந்து கலைஞரின் வசனத்தில், கலைஞரின் கைவண்ணத்தில் அப்படின்னு திரையுலகத்தில் வந்து ஓப்பனிங்கில் டெக்ஸ்ட் வரும்போது கைதட்டு விழும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஹீரோ ஹீரோயின் டைரக்டர்லாம் பேர் வரும்போது கைதட்டுற மாதிரியே கலைஞரின் வசனத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ ஒன்று கிடைச்சு. அதில் அவங்களுக்கு ரீச் கிடைச்சது. அதுலேயே அவர்களுடைய அடியேற்றி வந்து காங்கிரஸ்லேருந்து இந்த பக்கம் திமுகவுக்கு வந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக மாறி எம்ஜிஆருடைய படத்தில் உரிமை குரல் படத்துலலாம் திமுக கரைவேட்டி கட்டியிருப்பார். அவர் வந்து எம்ஜிஆர் வந்து கருப்பு சப் கரைவேட்டி கட்டியிருப்பார். பின்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய படம் இருக்கும். நீங்கள் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல பாட்டே பாடிட்டார். அப்புறம் கட் பண்ணி விட்டாங்க சென்சாரில். ஏன்னா அண்ணா வந்து இப்போ பொலிட்டிக்கல் லீடர் எப்படி பண்ணால் அப்புறம் திருவிகா போல் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. நீங்கள் வந்து மேடையில் முழங்கு அண்ணா போல் தான் ஒரிஜினல் பாட்டு. ஆனால் மேடையில் முழங்கு திருவிகா போல் சம்மந்தம்லாம் வந்து நிற்கும். அந்த மாதிரி நிறையா வந்து ஏன்னா அண்ணா மாதிரி யாரை சொல்கிறது யோசிச்சுட்டு அப்புறம் அவங்க நமக்கு ஒத்துக்கலாம் இருக்குன்னு பெரிய சிக்கலாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி திமுக வந்து எம்ஜிஆருடைய பெரிய வெற்றியை பார்த்தோன்னே ஆடி போச்சு. அப்போ சினிமா தான் ஒரு பெரிய டூல் அப்படின்னு எம்ஜிஆரை வந்து அண்ணா வந்து தன்னுடைய இதயத்தில் விழுந்த இதயக்கணின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணாவுடைய குரலே ஒன்று இருக்கிறது. எம்ஜிஆர் படத்தில் ஒரு மாங்கனி இருந்துச்சு, பார்த்துட்டே இருந்தேன், அது என்னுடைய மடியில் விழுந்தது, அதுதான் இதயக்கணி சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி தான் இதயக்கணி படத்தில் வரும். அது மாதிரி அது பெரிய டூலாகவே அண்டு எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே ஆரம்பித்த பிறகு வந்து அது 2-3 படங்களில் அந்த ரெட்டலை அது எல்லாமே ரொம்ப பெருசாகவே வந்து வச்சுட்டு அந்த கொடி எல்லாமே அண்ணாவோட கொடியெல்லாம் வச்சார். அதில் ஒரு சக்ஸஸை பார்த்த பிறகு தான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மூத்த மகன் திரு மூகா முத்துவை இறக்குறார். அவர் பார்த்தீங்கன்னா மூகா முத்துவையும் எம்ஜிஆரையும் டக்குன்னு வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு 25 வயசு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. 25 வயசுக்கு மேலே இருந்தால் தான் கேள்விப்பட்டதுனால கொஞ்சம் என்ன 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, இது எம்ஜிஆர் சின்ன வயசுலையா எம்ஜிஆர் பழைய படமா அப்படின்னு பார்த்துருவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய காலர்லேருந்து அந்த மஞ்சள் கலர் சட்டையிலேருந்து அந்த கொப்பு வச்ச தலைமுடியிலேருந்து அந்த கிருதா பெருசாலேருந்து அதே சரோஜா தேவி அதே எல்லா நடி எல்லாமே அப்படியே வச்சுக்கிட்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். பாட்டு முழுங்க எல்லாமே அவர் நல்லா பாடவும் செய்வார். மூக்காமுத்து நல்லா பாடவும் செய்வார். அப்போ அப்படியே உள்ள இறக்கி வச்சுட்டு பயங்கரமான புஷ் கொடுத்தாங்க. பட் அது வந்து துரதிர்ஷ்டவசமாக அது ஒர்க் ஆகலை. பிறகு வந்து டி ராஜேந்திர வந்து பெருசாக கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து போட்டு கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. நிறைய முயற்சிகளும் சினிமாவில் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து குறிஞ்சி மலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த சாருடைய இது வந்து தூர்தர்ஷனில் ஒரு நாவலாக வந்து அந்த நாவலை வந்து ஒரு தொடர் கதையால் வந்து தொடர் எடுத்தாங்க. அது வந்து அதில் அரவிந்தன்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். ரொம்ப பெட்டராக நல்லா நடிச்சிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த திரை அறிமுகம்ங்கிறது ரொம்ப தேவைங்கிற பார்க்குறோம். திரு உதயநிதி வந்து சினிமாவுடைய வயசுலாம் தாண்டி வந்த பிறகு அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்த பிறகு டக்குன்னு ஒரு வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கணுங்கும் போது முதல்ல இந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கால்குலேட்டடாக உள்ள போய் ரொம்ப காமெடியாக வெறும் 3-4 படம் அவருக்கே முக்கியத்துவம் இருக்காது. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவா சந்தானம் ஹீரோவானே டவுட்டாக இருக்கும். அவருக்கு வந்து அவ்வளோ ரோல் கொடுத்துருப்பாங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடியான அதே தான் ஒரு கல் ஒரு அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானமா இவரா யார் ஹீரோன்னு தெரியாத அளவுக்கு கொடுத்துருவாங்க. அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு தேவை முதல்ல முகம் ரீச் ஆனுங்கிறது தான். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு மன்னன் இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து பொலிட்டிக்கலி முக்கியத்துவம் அந்த படங்கள்லாம் வந்து கொடுத்துட்டு டக்குன்னு வந்து நான் அரசியலுக்கே வர மாட்டேன், எம்எல்ஏ ஆக மாட்டேன், அமைச்சராக மாட்டேன், எல்லாமே சொல்லிட்டு அதே எல்லாம் வந்துட்டான்னு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உதயநிதி அப்படின்னா யார் எந்த உதயநிதி அப்படிங்கிற கேள்வி அந்த முகம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய டூல் அப்படிங்கிறதை முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனால அதில் தலையிடுறதுக்கு எப்பயுமே ஆர்வம் கட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன திரு ராமநாராயணன்லேருந்து பல சந்தர்ப்பங்களில் தயாரிப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நேரடியாக இவங்க குடும்பத்திலே 3 தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது. சரிங்களா? இவங்க மட்டுமே பண்ணல. தயாநிதி மாறன் தரப்பில் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனருக்கு, திரு உதயநிதி அவர்கள் குடும்ப தரப்பு தயாரிப்புக்கு, நம்ம மதுரையில் திரு அழகிரி அவர்கள் தரப்பில் வந்து Cloud9 எல்லாம் இங்கிலீஷ் பேராக வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவர் ஒன்று மங்காத்தாவை இந்த மாச கடைசியில் ரிலீஸ் பண்ணுச்சு. ஆமாம். ஸோ வந்து அவங்க குடும்பமே அந்த சினிமாவில் வந்து பெரிய ஒரு ஆசையாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா கிளைகளுமே அந்த ஆசையாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அவர்கள் ஆண்டுகிட்டாங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டிக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க ரூலிங் பார்ட்டியாக இல்லாத போது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுலேயும் நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. சன் ஃபிலிம்ஸோ இவங்களுடைய படமோ அந்த மாதிரி Cloud9 அந்த மாதிரி எல்லாமே இவங்க எல்லாமே வச்சு பண்ணுறது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது விச் இஸ் வெரி ஆப்வியஸ். அப்படி தான் பண்ணுறாங்க. ஓகே, இதில் நமக்கு முக்கியமான விஷயம் வந்து இருப்பது பராசக்தியின் ஹிந்தி திணிப்பு கதைக்களம். அது படம் வந்து சுத்துவதே வந்து ஹிந்தி திணிப்பு. அந்த காலகட்டத்தில் அதற்கு எதிராக இருந்த மாணவர் புரட்சி, கிளர்ச்சி, அங்கே இருந்த போராட்டம், அதை பற்றிய கதைக்களம் அப்படின்ற விஷயம். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் ஒன்லைனராக அந்த எல்லாரும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியது மாணவர் போராட்டம், ஹிந்தி திணிப்பு, தமிழ் வாழ்க அப்படின்ற போர்டு, அந்த இருமொழி கொள்கை எங்கள் உரிமை அப்படின்ற போர்டு, இது போன்ற விஷயங்கள்லாம் இங்கே சமீபத்தில் இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த நம்ம வள்ளூர் கோட்டத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியில் கூட அதுதான் இருக்கிறது. ஹிந்தி திணிப்பு 2026 தேர்தலுக்கு முன்னாடி ரெட் ஜெயின்ஸ் ப்ரொடக்ஷனில் ரிலீஸில் வருது. ஏன் ஹிந்தி திணிப்பு? எனக்கு ரொம்ப என்ன வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியா? அதில் எங்கேயாவது தமிழ் இருக்கா? சரி, பராசக்திங்கிறது தமிழ் வார்த்தையா? அதை நீங்கள் யோசிச்சுங்க. பராசக்திங்கிற தமிழ் வார்த்தையா? படம்ன்றது சமஸ்கிருதம் மாதிரி இருக்கு.
பரமசிவன் என்னது, பரதேசி என்னது, பரம புருஷன் என்னது, அது பரங்கிறதும் அதே தான் உங்களுக்கு சரிங்களா. பராசக்தி தான் அதே கணக்கு தான். ஸோ பராசக்தி தமிழ் வார்த்தையா, வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி தமிழ் வார்த்தையா, தயாரிப்பு நிறுவனம் வந்து தமிழ் வார்த்தையா, நீங்கள் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு போட்டால் போதுமா? எந்த பக்கமே தமிழ் இல்லாமல் நீங்கள் வந்து அதோடைய தயாரிப்பாளர் நீங்கள் எங்கேயா வச்சு எங்கேயா ஒரு இடத்துல தயாரிப்பு இருக்குதா நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி எங்கேயுமே இல்லை அப்படிங்கும்போது என்ன கணக்குன்னு பார்த்துங்க. ஸோ அரசியல் ரீதியாக இது உதவும். திரு அருண் ரமேஷ் வந்து அவருடைய ட்வீட்டில் குறிப்பிட்டது போல் முன்னாள் கூட்டாளி என்ன சொல்ல சார், இந்நாள் கூட்டாளியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வருங்கால கூட்டாளியை விரும்பக்கூடிய தாவேகா இவங்கெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்கன்னா எப்பன்னு பார்க்கணும். 35களில் ஒன்று நடக்குது, 65ல் ஒன்று நடக்குது. ரெண்டுலேயுமே பெரியார் ஒரு முன்னிலை ரோல் ப்ளே பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு, ஹிந்தி வேண்டான்னு சொல்கிறது தமிழ் வேணுங்கிறதுக்காக இல்லை. ரொம்ப பெரியார் இவர், தாவேகாவுடைய கொள்கை தலைவர் பெரியார், திமுகவுடைய வழிகாட்டி பெரியார். அவர் சொல்றார், நான் ஹிந்தியை எதிர்ப்பது தமிழ் வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆங்கிலம் வந்து விடணும் அந்த இடத்துல, ஹிந்தி வரக்கூடாதுங்கிறக்காக தான் நான் ஆங்கிலம் வரணுன்றேன். உங்களுக்கு புரியுங்களா? ஆங்கிலம் வரணுங்கிறக்காக தான் ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்றேனே தவிர தமிழ் வரணுங்கிறதுக்காக இல்லைன்னு தெளிவாக சொல்றேன். அப்போ இந்த தமிழ் வாழ்கன்னு சொல்லக்கூடிய திமுகவோ, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய திரையுலகமோ, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணன் திரு விஜய் அவர்களோ, இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கூடியது பெரியார் அவர்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் என்ன பண்ணாருங்கிறது. இதில் பேரில் எங்கேயாவது இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் எதிர்த்தது காங்கிரஸ் ஆட்சியில், அது ரொம்ப மறந்து. அதையும் தாண்டி வேற ஒன்று சொல்றேன், திமுக ஒருவேளை உண்மையிலே ஹிந்தி எதிர்ப்பில் ஆர்வமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் பலமுறை. கான்ஸ்டிடியூஷனில் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு டெவலப் அண்ட் ப்ராபகேட் ஹிந்தின்னு இருக்கு. அரசமைப்பில் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு 70 அரசமைப்பு கையில் பிடிச்சிட்டே போறாரு அண்ணன் ராகுல் காந்தி. அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய அரசமைப்பில் ஹிந்தியை முன்னிறுத்துவது, பரப்புவது அரசாங்கங்களின் கடமை அப்படின்னு அரசமைப்பு சொல்லியிருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு ஹிந்தி திவஸ் அப்பவும் இப்ப அமித்ஷா இல்ல, அப்ப ப சிதம்பரமும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த ஹிந்தி திவஸ்ல ஏன் வந்து அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், அரசமைப்பின் கடமை. அப்ப திமுக வந்து உட்கார்ந்து ஆட்சியில் இருந்த போது எவ்வளவு வருஷம் இருந்தாங்க, பிஜேபி கூட ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் கூட ஆட்சியில் தான் பார்த்துருக்கோம். அண்ட் காங்கிரஸ் டெல்லியில் ஆட்சியில் இருந்துச்சு. 100 முறைக்கு மேலே இது வரைக்கும் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 100 முறைக்கு மேலே அமெண்ட் பண்ணிருக்கு. அதையும் தூக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஹிந்தி வந்து மேண்டேட் கிடையாது தூக்கிட்டு தானே? அப்போ ஹிந்தியை வந்து அரசமைப்பு ஒளிர்றது யார் உருவாக்குன அரசமைப்பு? அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு. அது ஒரு அம்பேத்கர் வந்து ஹிந்திக்காரரு தமிழுக்கு எதிரானவர்னு சொல்ல போறாங்களான்னு யாரா அண்ணன் திருமாவளவன் யாரா சொல்றாங்க. அவர் உருவாக்கிய அரசமைப்பு ரொம்ப தெளிவாக சொல்கிறது, ஹிந்தியை பரப்புவது அரசாங்கங்களின் கடமை, பாஜக கடமை இல்லை, அரசாங்கங்களின் கடமை. அப்ப இவங்க எதை எதிர்க்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகே, அப்ப எதிர்த்தாங்க அப்படின்னா எந்த பீரியட்ல யார் ஆட்சியில் இருந்தால் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த முழுக்க ஹிந்தி திணிப்பே இருந்துச்சு. பக்கத்தில் அண்ணன் செல்வ பெருந்த கிட்ட பேசினாங்கன்னா இவ்வளவு பெரிய படத்துக்கான அவசியமே இருக்காது. இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றது எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு வருது, திருப்பி அவங்க வந்து அவங்களோட இஷ்யூஸ் நரேட்டிவ் அப்படின்றத இதுக்குள்ளேயே வைக்கணும்னு முயற்சிக்கிறது. எப்பயுமே சொல்லுவாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதும்பாங்க. இந்த பக்கம் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம்பாங்க. இப்போ தேய்தா முன்னேறுதா, இது கரெக்டாக ஒன்று சொல்லணும்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்து. நம்ம வந்து தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டுக்கு காசே இல்லை, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று கேட்டு நம்ம டாப் 5ல எப்பயுமே இருக்கோம் சார்ன்றாங்க. அப்போ எதுவும் தமிழ்நாடு, ஆமாம் வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் ரைட் வென்றுச்சுன்னு நான் வென்றுச்சுன்னு சொல்ல வரேன். டாப் 5ல எப்படி வந்தீங்கன்னு கேட்குறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பொது நிறுவனங்கள் முக்கால்வாசி இங்கே இருக்குது, சவுத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது எல்ஐசியிலேருந்து இருக்கட்டும், நமக்கு வந்து இங்கே ஊட்டியில் இருந்த ஃபோட்டோ ஃபிலிம்லேருந்து இருக்கட்டும், என்எல்சியிலேருந்து இருக்கட்டும், அணைகள்லேருந்து இருக்கட்டும், நம்முடைய பெல்லிலேருந்து இருக்கட்டும், துப்பாக்கி தொழிற்சாலையிலேருந்து இருக்கட்டும், ஆவடி ஆயுத தொழிற்சாலை, எல்லாமே இந்தியாவில் பெரிய 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 பொது நிறுவனம் பூரா தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்து பாட்டாங்க, எல்லாமே பாட்டுருக்காங்க. ஆனால் அன்னைக்கே அவங்க வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறாங்க. இன்னைக்கு நம்பர் 5 டாப் 5க்குள்ளே தமிழ்நாடு இருக்குது. அப்போ யார் காரணம் என்ன பண்ண போகிறாங்க? யார் தேய்துங்க? அப்போ வந்து இது வந்து நேரேட் அவர்களுக்கு என்னென்ன, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பேசிட்டீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் என்ன நடந்துச்சு வாங்க சார் பேசுவோம். ஏடிஎம்கே உடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் 2016 to 2021, டிஎம்கே 21 to 25 பேசுனீங்கன்னா பல பிரச்சனைகள் ஆயிரும். அதனால அப்படியே தூக்கி போட்டு நேத்து கடிதம் எழுதியிருக்காங்க, கச்சத்தீவை மீட்க வேண்டும். புரியுங்களா உங்களுக்கு? ஹிந்தியை கொண்டு வரக்கூடாது, வடக்கு தெற்குக்கு வந்துடக்கூடாது, ஒன்றிய அரசு செய்யக்கூடாது, ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடாது அப்படின்னு ஏதோ டீலிமிட்டேஷன் கூடாது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடாது, எஸ்ஐஆர் கூடாது, எதையாவது மத்திய அரசு எது செஞ்சாலும் கூடாது அப்படிங்கிற முதல் வார்த்தை. உங்களுக்கு புரியுங்களா? அதை வச்சுக்கிட்டு தான் மற்றதெல்லாம் அப்புறம் பேச. அதில் ஏதாவது சாரம் இருக்கிறதா என்றால் சுத்தமாக இல்லை. அவங்க சாரம் இல்லாமல் தான் சிஏஏ, எஸ்ஐஆர், என்ஆர்சி, டீலிமிட்டேஷன், ஹிந்தி திணிப்பு, கச்சத்தீவு, காவிரி இப்படி இல்லாத ஒன்றா வச்சிருப்பாங்க. பெரிய துயரம் என்ன, காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வருகிற வரை, அதாவது திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கர்நாடகா ஆட்சிக்கு வருகிற வரை காவிரி பிரச்சனையே இல்லை.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காங்கிரஸும் கர்நாடக ஸ்டேட்டில் காங்கிரஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி ஸ்டேட் கர்நாடக ஸ்டேட்டில் பிஜேபி இருந்தவரை ஒரு பிரச்சனை வரல. முழுக்க முடிச்சு விட்டு அந்த காவிரி பிரச்சனைங்கிறது இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அண்ணன் பாரதி ராஜாலேருந்து வைரமுத்துலேருந்து பெரும் போராட்டம் நடத்தி கிரிக்கெட்டை நிப்பாட்டினா காவிரி வந்துருங்கிற அளவுக்கு போய் நிப்பாட்டினவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ வந்து தர முடியாதுன்னு சிவகுமார் சொல்லிட்டு போகிறார். DK சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறாரு, ஆமாங்க நாங்க அப்படிதாங்க பண்ணுவோம், அணை கட்டுவோம், மேகதாட்டுல அணை கட்டுவோம் நடம் பிடிக்கிறார். ஒருத்தர் கண்டனம் தெரிவிக்கலையே. வழக்கமா வாரத்துக்கு 4 முறை பேட்டி கொடுக்குற அண்ணன் ஆர்எஸ் பாய் கூட கொடுக்கல. நமக்கு வந்து முதலமைச்சர் சொல்ல வேண்டாம், துணை முதலமைச்சர், அண்ணன் ஆர்எஸ் பாய் கூட சொல்லலையே. அப்போ இவங்க என்ன கணக்கில் இருக்காங்க? ரொம்ப தெளிவாக அரசியலுக்காக இந்த விஷயங்களை வச்சிருப்போம். அது உண்மையாக போய் அதெல்லாம் யார் தெரிய போகுது? நாமளே 4 மேட்டர் போட்டு சொல்லிட்டு இருப்போம், மேலே மேலே உச்சு கொண்டு இருப்போம், அப்படி கொண்டு இருப்போம். அப்படி தான் இந்த ஹிந்தி திணிப்பு. அது யார் திணிச்சா, எப்போ திணிச்சா, எங்கே திணிச்சாங்க தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், இங்கே நினைவில் இருக்கும், திரு தயாநிதி மாறன் அவர்கள் முதல் முறையாக மத்திய அமைச்சராக்கப்பட்ட போது கலைஞர் சொன்ன 10 காரணங்களில் ஒரு காரணம் அவருக்கு ஹிந்தி தெரியும் என்பதால். அப்போ எங்களை பூரா ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பேரனுக்கு ஹிந்தி கொடுத்துட்டீங்கன்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஹிந்தி தெரியுங்கிறனால அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ணன் துரைமுருகன் ஒருக்க மேடையில் வேலூர் வச்சு சொன்னார், நம்ம ஆள் பூரா அங்கே போவான், ஒருத்தனுக்கு ஹிந்தி தெரியாது, மேடை பார்த்து அச்சா அச்சா அச்சாம்மா நல்லா இருக்கு வாழ்ந்து சொல்லி பார்த்து, ஏன்னா அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் ஒன்றுமே வேலை கிடையாது, வெளியில் வந்து வடை சாப்பிடுவோம், வடை சாப்பிட்டு எவ்வளோ பெரிய பில்டிங்ப்பா நல்லா கட்டியிருக்கான்ப்பா அந்த காலத்தில் வெள்ளக்காரன் சொல்லி பார்த்து போவான்னு திரு துரைமுருகன் சொல்லியிருக்கார். அப்போ ஹிந்தி தெரியாதனுடைய வேலை என்னங்கிறது அவர் தான் சொல்லி வச்சிருக்காரு. அப்போ ஹிந்தி திணிப்பு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்தாருங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி, வெற்றி தோல்வி, இதனுடைய வெற்றி தோல்வி தேர்தலில் எதிரொலிக்குமான்ற கேள்விதான். ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஈரோடு மாநாட்டில் பார்த்தோம்னா தீய சக்தி அப்படின்னு 3 டைம் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொன்னார். அது 2 நாள் தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தோம்னா தாவேகா தோழர்கள் அனைவரும் பராசக்தி பராசக்தி பராசக்தின்னு தீய சக்தியிலேருந்து பராசக்தி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜனவரி 10 அது அடுத்த 15 நாள் வரைக்குமே அது தொடருமோ அப்படின்ற இது இருக்குது. இது ஒரு டைவர்ஷனாக போய் நிற்குமா? தேர்தலில் வரைக்கும் பாதகமாகுமா? தாவேகா வர்சஸ் இந்த படத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் எப்படி போய் நிற்க போகுது? நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணேன். தீய சக்திங்கிறது வந்து ஒரு விமர்சன பெயர், பராசக்திங்கிறது அம்பாளுடைய பெயர். அது வந்து ரெண்டும் கம்ப்ளீட்டாக வேறு டீலிங், பட் பொலிட்டிக்கலாக ரெண்டுமே டீல் பண்ணப்படுது. பராசக்தியோடைய வெற்றி தோல்வி வந்து திரு சிவகார்த்திகேயனுடைய சினிமா கேரியரில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுது, பெருசாலாம் ஏற்படும். ஏன்னா அவருக்கு 3-4 படம் தோல்வி அடைஞ்சு அந்த மாதிரி இருந்தால் தான் வருமே தவிர, போன படம் அமரன் வந்து பயங்கரமான அதிரி புதிரி ஹிட் அப்படிங்கிறனால இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய செட்பேக் வராது. ஒருவேளை பின்னடைவு சந்தித்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது படத்தில் வந்து சரியில்லைன்னு டைரக்டர் சுதா கோங்குரா மாதிரி அவங்கள மாதிரியானவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு சந்திக்கலாம். ஏன்னா அவங்க வந்து வரிசையாக ஒரு நாள் படம் பண்ணிட்டு வராங்க, பட் ஒன்றும் கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வேணால் ஒரு பின்னடைவு சந்திக்கலாமே தவிர திரு சிவகார்த்தியோட கேரியரில் ஒரு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்த ஒரு சின்ன டென்ட்டை வேணால் கிரியேட் பண்ணலாம் பார்க்குறேன். ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான எல்லா அறிகுறிகள் இருக்குது. அதில் வந்து ஒன்றும் குழப்பமில்ல. நிறைய தேட்டரில் இப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஓட்டி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஸ்டார்டம் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து கமர்ஷியலாக அது வந்து அவங்களுக்கு ஹிட் ஆகிடும், அவங்களுக்கு வருமானம் வந்துடும். வெளியில் டாக் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பார்க்கணும். அதன் மூலமாக திரு சிவகார்த்தியனுக்கு ஒரு சின்ன டென்ட்டோ அல்லது ஒரு அட்வான்டேஜோ முன்ன பண்ண சின்னதாக வந்து ஏற்படலாம். அது வந்து பெருசா அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுங்கிறதுல அது ஒன்றும் இல்லை. அது வந்து இன்னொரு படமா இருக்கும். ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு அதோடைய வெற்றி வந்து திரு விஜய்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். அது வந்து அதனால ஒரு ஆட்சியை பிடிச்சிட மாட்டார். ஜனநாயகன் வந்து பயங்கரமான ஹிட்னு வச்சுக்கோங்க, செம்ம படங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, நீங்க விஜயே பிடிக்காதவங்க கூட பார்த்தா படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அது அவரை ஆட்சி கட்டில் அமர்த்தி விடாது. அது உங்களுக்கு புரியுங்களா? அது எப்படி திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அங்கே தாவேக்கால சேர்ந்தோடனே பரவாயில்லப்பா ஒரு பெரிய மனுஷன் அங்கே போய் நிற்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா விஜய்க்கு நேரம் நல்லாப்பா, எல்லாமே நல்லா வரிசையாக செட் ஆகுதுப்பா, படம் கூட பாருங்கப்பா சமகிட்ட அப்படின்னு அவருடைய கிடைக்கக்கூடிய வாக்குகளை உத்தரவாதப்படுத்துறதுக்கு உதவுமே தவிர வாக்களை அள்ளி குவிக்கிறதுக்கு உதவிடாது. மாறாக அவருடைய படம் வந்து வெற்றி பெறலை, எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை, ஒரு டாக் ஒரு கமெண்ட்ல மீடியாக்கெல்லாம் நிறைய அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடுமையான விமர்சனங்கள் வந்து ஒரு நினைக்கிறேன். மீடியாக்கள் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு திரு விஜய் அவர்களும் அவருக்கு துணை நிற்கிறோம் திரு விஜய்க்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியா விஜயான விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கமலா விஜயான விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அஜிதா விஜயான விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ விஜயா டிஎம்கேவான்னு வரும்போது என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு. அதை நான் ரொம்ப காலம் சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மீடியாக்கள் ஸோ பாப்புலர் மீடியா நேம் நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே யாராக இருந்தாலும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் வர்சஸ் டிஎம்கேன்னு இப்போ வரும்போது என்ன சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு இப்போ அவங்களுக்கு கண் கூட தெரிஞ்சுன்னு விஜய்க்கு வந்து ஆஹா முந்தானத்து வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களேன்னு தோணும். படத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனங்களும் ஒரு நெகட்டிவ் சாயலும் படம் வந்து சோபிக்கலைங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல் அதனால் ஒன்றும் மாறிடாது தெரியாது. மக்களுடைய கருத்துங்கிறது படம் பார்த்துட்டு முடிவு பண்ணாங்க, அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி போயிருப்பாங்க. ஸோ அது படம் ஹிட் ஆச்சுன்னா அவருக்கு வந்து அவருடைய வாக்குகளை உத்தரவாதப்படுத்துகிற கான்கிரீட் பண்ணுறதுக்கு நல்லா ரொம்ப உதவும். படம் வந்து ஒரு ஃப்ளாப்
ஃப்ளாப் ஆச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு போல அப்படின்னு அது வந்து விமர்சனங்களுக்கு வித்திடும், அவ்வளோதான். அதனால அவருக்கு டெபாசிட் போயிடும், அதனால அவர் ஒரு சீட்டில் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன போல எந்த ராஜா எந்த பண்ணோம்னாலும் ஒரு முதலமைச்சராக இருக்கான சந்தர்ப்பம் இல்லை, எதிர்க்கட்சி தலைவரான சந்தர்ப்பம் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு தேர்ட் அலையன்ஸ் அவர் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும். அதனால வந்து அதே நிலைமை தான் தொடருமே தவிர இந்த படம் வந்து வெற்றி பெறலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அது மொத்தமாக பிரித்து சுத்தமாக வந்துருச்சுங்கிறது இருக்காது. அந்த படம் வெற்றி பெற்றால் அவருடைய உத்தரவாதத்தை, அவருடைய வாக்கு வங்கியை வந்து உத்தரவாதப்படுத்துறதுக்கு அது உதவும், அவ்வளோதான். பட் வேற மாதிரி ரிசல்ட் வச்சுன்னா அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஏற்படுத்தாது. அது வராதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த பட டீம் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அந்த படம் வந்து எதிர்ப்புகளை விமர்சனங்களை மீறி அது தாங்கும் நினைக்கிறேன். அவருக்கு நேரமும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் திரு விஜய்க்கு. பாண்டே ஆரூடம் அப்படின்னும் இதை போட்டுடலாம், கேள்விப்பட்டேன், நான் சொல்லது. சினிமா ஸ்லெக் ஃபெஸ்ட் அப்படின்றது பொலிட்டிக்கல் ஸ்லெக் ஃபெஸ்ட்டாக மாறுகிறது அப்படின்றத அடுத்த 20 நாளில் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சாணக்கியாவோட. தினமும் 7 மணிக்கு, மாலை 7 மணிக்கு பார்த்தோன்னா 7th சென்ஸ். இணைந்திருங்கள் சாணக்கியாவுடன். நன்றி, வணக்கம்.